நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு தாம் சென்றதாகவும் அங்கு அவர் சிகிச்சை எடுத்து வரும் வார்டுக்கு நேரடியாக சென்று பார்த்ததாகவும் கவர்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவ குழுவிற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக மிக சிறப்பான ஒரு மருத்துவ சிகிச்சை என்பது முதல்வருக்கு கொடுத்து வருவதற்கு மருத்துவ குழுவிற்கும் நன்றி தெரிவித்தார் என்ற தகவல் செய்திக்குறிப்பில் வெளியாகியிருக்கிறது. அதே போல மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. முதலமைச்சர் சிகிச்சைக்கு நல்லபடியாக தேறி வருகிறார், மருத்துவர்களும் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் அவர் சொல்லியிருக்கிறார். முதல்வர் நலமாக இருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஆளுநர் அறிக்கை மூலமாக பார்க்க முடிகிறது. முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வந்த சூழ்நிலையில் மும்பையிலிருந்து வந்த தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரை பார்வையிட்டிருக்கிறார். அவர் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வந்த வார்டிலேயே நேரடியாக சென்று பார்த்ததாக தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6:45 மணியளவில் அவர் நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பழங்களும் பழக்கூடையும் அவர் கொடுத்து தமிழக முதலமைச்சர் உடனடியாக உடல்நலம் தேர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் மருத்துவ குழுவிடம் எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருது முதலமைச்சருக்கு என்ற விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அப்பல்லோ மருத்துவமனை குழு தலைவர் பிரதாப் சி ரெட்டியிடமும் குறிப்பாக பல்வேறு தகவலை அவர் கேட்டு தெரிந்து கொண்டார் என்ற தகவலும் தற்பொழுது இந்த செய்தியாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது தம்பிதுரை அங்கு இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. லோக்சபா டெப்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை, அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி மற்றும் தங்கமணி, வேலுமணி ஆகிய அமைச்சர்களும் அங்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக தலைமை செயலாளர் ராமமோகன் ராவும் அப்பொழுது சந்திப்பின் போது உடனிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய ஆலோசகர் தமிழக அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனும் உடனிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் ஆகியோரும் உடனிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது ஆளுநர் நேரில் சென்று உடல்நிலை நன்றாக இருக்கிறது முதலமைச்சருக்கு என்று தெரிவித்திருப்பது தொடர்ந்து பரவி வந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என பார்க்கலாம். தற்பொழுது அப்பல்லோ மருத்துவமனையில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். அதற்கு முன்பாக அஇஅதிமுக செய்தி தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத்திடம் பேசலாம். சார், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். ஆளுநர் தற்பொழுது நேரில் முதலமைச்சரை சந்தித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு வதந்திகள் பரவி வந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? அதுதான் திட்டமிட்டு யாரோ முதலமைச்சருடைய நலிவுற்ற உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்பி வருகின்ற இந்த இக்கட்டான சூழலில் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கிற மாட்சிமிக்க கவர்னர் அம்மா சிகிச்சை பெறுகிற வார்டு வரைக்கும் சென்று அம்மாவை சந்தித்து டாக்டரிடத்தில் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்து அவர் விரைந்து ரெக்கவர் ஆகி வருகிறார், பூரண நலம் பெற வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆளுநர் அறிக்கை வெளியிட்டிருப்பது இந்த வதந்திக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த நிமிடத்தில் வைக்கப்பட்டு விட்டது. நாடு முழுக்க இருக்கின்ற கழக தொண்டர்களும் அம்மாவின் மீது பற்றும் பக்தி வைத்திருப்பவர்களும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே உடல் நலிவை குறித்து திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். ஆளுநரே பார்த்து நமக்கு அறிக்கை தந்திருப்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தற்பொழுது மூத்த ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார், ஆளுநர் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறார், அவரோட மிக முக்கியமான அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது? இந்த சூழ்நிலையில் பல்வேறு வதந்திகள் பரவி கொண்டிருந்தன. குறிப்பாக ஆளுநர் சந்திப்பாரா என கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. ஆளுநர் சந்தித்ததும் உறுதியாயிருக்கிறது, நேரில் சென்று முதலமைச்சரை பார்த்ததும் உறுதியாயிருக்கிறது. நீங்கள் இந்த சந்திப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? மகாலிங்கம், மிக முக்கியமான ஒரு விளக்கமாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தினத்திலிருந்து மருத்துவமனை தரப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது தேவைப்படும் போதெல்லாம் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக
இந்த மருத்துவ அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, மெடிக்கல் புல்லட்டின் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பலரும் கூட முதல் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அரசாங்கத்திடம் வேண்டும் என்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழலில் தான் பல்வேறு விதமான வதந்திகளும் பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தன. குறிப்பாக சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமான வதந்திகள், தொடர்ந்து இந்த வதந்திகளுக்கு மறுப்பை அப்போலோ மருத்துவமனை தெரிவித்து வந்திருந்தாலும் கூட அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து இது குறித்து இந்த வதந்திகளை மறுத்து வந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த வதந்தி என்பது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க, இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலும் கூட நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தன. இந்த சூழலில் தான் தமிழக பொறுப்பு கவர்னராக இருக்கிற திரு வித்யாசாகர் ராவ் இன்றைக்கு நேரில் சந்தித்திருக்கிறார். முதலமைச்சருடைய அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த மருத்துவமனைக்கு சென்றதோடு இல்லாமல் அவரிடம் நலம் விசாரித்திருக்கிறார். அவருக்கு இந்த அறிக்கையின் மூலமாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே வதந்திகளுக்கான எந்த விதமான இடமும் கொடுக்கப்பட தேவையில்லை என்கிற இந்த ஒரு செய்தி முக்கியமானதாக இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சருடைய சிகிச்சை அளிக்கப்படுகின்ற அந்த வார்டுக்கு சென்றதாக தன்னுடைய அறிக்கையில் கவர்னர் சொல்லியிருக்கிறார். அதே போல அமைச்சருக்கு கொடுக்கப்படும் அந்த மருத்துவ சிகிச்சையில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் விரைந்து குணமடைந்து வருவதாகவும் தன்னுடைய அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆளுநருடைய அறிக்கை என்பது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பாக, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அறிக்கை என்பது மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனை மெடிக்கல் புல்லட்டின் கொடுப்பது என்பது வேறு, இங்கே கவர்னர் ஒரு அறிக்கை கொடுப்பது என்பது மிக முக்கியமானது, ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை. இதற்கு பிறகு வேறு விதமான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் நேரில் சென்று பார்த்ததாகவும் தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சருடைய அறைக்கு நேரில் சென்றதாகவும் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்து அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைவர் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி விளக்கம் அளித்ததாகவும் தன்னுடைய அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த அவருக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவ சிகிச்சையில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதற்கு அந்த மருத்துவமனையுடைய மருத்துவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிற அந்த மருத்துவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்ற செய்திகளில் உண்மையான தகவல்களை தொடர்ந்து நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆளுநருடைய அறிக்கை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை, ஒரு அப்பல்லோ மருத்துவமனை கொடுக்கின்ற மெடிக்கல் புல்லட்டினை விட இந்த அறிக்கைக்கான ஒரு முக்கியத்துவம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஆளுநர் நேரில் சந்தித்து அந்த அறைக்கு சென்றதாகவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த சிகிச்சை குறித்தும் சொல்வது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்பட வேண்டும். மகாலிங்கம், இன்னொரு தகவல் இருக்கிறது. குறிப்பாக நேரடியாக அந்த வார்டுக்குள் சென்று பார்த்ததாகவும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு திரு C.H. வித்யாசாகர் ராவ் விசிட்டட் தி ஹானரபிள் மினிஸ்டர் இன் த வார்ட் வேர் சி இஸ் பீயிங் கிவன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வாசகம் அடங்கி இருக்கிறது. அந்த அறிக்கையிலே நேரடியாக சென்று பார்த்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அனைத்து அம்சங்களும், அதாவது எது மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் கேட்டறிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விரைவில் குணமடைவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரசியல் களத்தில் எப்படி பார்க்க வேண்டியது இருக்கிறது? ஏனென்றால் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தது. அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் பல்வேறு அறிக்கைகளை முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஆளுநர் சென்று பார்த்தது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது எந்த மாதிரியான அழுத்தத்தை ஏற்படுத்தும் அரசியல் களத்தில்? நிச்சயமாக மகாலிங்கம், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு சிலரும் கூட ஆளுநர் இதில் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட வைத்திருந்தார்கள். ஆளுநர் தமிழகத்தில் பொறுப்பேற்ற பிறகு, பொறுப்பாளுநராக பொறுப்பேற்ற பிறகு அப்போது வந்ததுதான், மீண்டும் இப்போது வந்திருக்கிறார். நேரடியாக வந்தவுடன் நேரடியாக அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். ஆளுநருடைய அறிக்கை என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மிக முக்கியமானதாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு அப்போலோ மருத்துவமனை கொடுக்கின்ற அந்த புல்லட்டினுக்கும் அந்த மருத்துவ அறிக்கைகளிலிருந்து முற்றிலும் வேறான ஒன்று. ஆளுநர் கொடுக்கின்ற இந்த அறிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழக மக்களுக்கு முதலமைச்சராக பொறுப்பு வகிக்கின்ற செல்வி ஜெயலலிதாவுடைய உடல்நலம் குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்ததாக இதை நாம் பார்க்க முடியும். பல்வேறு வதந்திகள் வந்த நிலையில்தான் அந்த அறிக்கையில் மிக முக்கியமான அந்த வரி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சருடைய அறைக்கு சென்று அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சையை நேரில் பார்த்ததாக ஆளுநர் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறார். கூடுதலாக அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சிகிச்சையினால் அவர் பலன் அடைந்து வருவதாகவும் அவருக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களுக்கு நன்றி என்றும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நேரில் சென்று பார்த்தது அப்படிங்கிற அந்த ஒரு
ஏனென்றால் இதற்கு முன்னதாகவும் கூட பல்வேறு செய்திகள் வந்தன. மத்திய இணையமைச்சர்கள் அல்லது முக்கியமான நிர்வாகிகள் பலரும் கூட மருத்துவமனைக்கு சென்றார்கள் என்ற செய்தி வரும். அதை சந்தித்தார்களா இல்லையா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து எல்லோரும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். முக்கியமாக எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையின் மூலமாக ஒரு தெளிவான விளக்கத்தை ஆளுநர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு பொறுப்பில் இருப்பதால், முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பதால் ஆளுநருடைய அறிக்கை என்பது இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்படுகின்ற நிலையில் அதற்கான ஒரு பதிலாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு விளக்கமாக இந்த அறிக்கையை நாம் பார்க்க முடியும். அதற்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற ஒரு விளக்கமாக இதை நம்ம பார்க்க முடியும். முதலமைச்சருடைய அறைக்கு சென்று பார்த்தது, அவருடைய உடல்நலம் தேறி வருவது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிகிச்சையில் தான் மகிழ்ச்சி அடைந்தது என்று முக்கியமான விவரங்களை தன்னுடைய அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். அவரோடு யாரெல்லாம் அப்போ அவரை சந்தித்தார்கள் உள்ளிட்ட விவரங்களையும் கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையின் மூலமாக ஒரு நிர்வாக ரீதியான அதிகாரப்பூர்வமான ஒரு ஒரு செய்தி முதல் முறையாக வெளியிடப்பட்டிருக்கிறது முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து. இந்த செய்தி என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படும். நீங்கள் சொன்னது போல பல்வேறு கேள்விகளை அரசியல் கட்சிகள் எழுப்பி வந்த நிலையில் அதற்கான ஒரு விளக்கமாக இந்த அறிக்கை என்பது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய உடல்நலம் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரவி வந்தன. குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களுடைய வாயிலாக வெளியான தகவல் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்தும் கூட பல்வேறு அழைப்புகள் நமது அலுவலகே வந்ததை நாம் பார்க்க முடிகிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் இந்த அறிக்கை எது மாதிரியான ஒரு முக்கியமான திருப்பத்தை இந்த விஷயத்தில் ஏற்படுத்தும்? இன்னொரு பக்கம் பல்வேறு வதந்திகள் மக்களிடையே நம்பிக்கையின்மை இப்படியெல்லாம் இருப்பதையும் பார்க்க முடிந்த சில இடங்களிலே. அதற்கும் தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை என்பது ஒரு பக்கம் இருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து வருவதையும் நாம் பார்க்க முடிஞ்சது. எனவே இந்த அறிக்கை மூலமாக காவல்துறை மற்றும் தமிழக அரசு அதிகாரிகளுடைய நடவடிக்கை இன்னும் அதிக வேகம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது சம்பந்தமான எப்படி இதை பார்க்கலாம்? முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில தினங்களில் இருந்தே தொடங்கியது இந்த வதந்திகள். பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தன, சமூக ஊடகங்களின் வாயிலாக பரப்பப்பட்டது. இவற்றுக்கெல்லாம் காவல்துறை அவ்வப்போது எச்சரிக்கையும் கொடுத்தது. நேற்றைக்கு பிரான்சில் வசிக்கின்ற இந்த தமிழ்ச்சி என்பவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி காவல்துறை ஒரு பக்கம் வதந்திகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுத்தாலும் கூட வதந்திகள் என்பது நிற்காமல் தான் இருந்தது. குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கே கூட ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழல் இருந்தது. அதிமுகவுடைய நிர்வாகிகள் மீண்டும் மீண்டும் முதல்வர் உடல்நலம் தேறி வருகிறார் என்று சொல்லி வந்தார்கள். அதே போல அப்பல்லோ மருத்துவமனையும் கூட தேவையான போதெல்லாம் கூட மருத்துவ அறிக்கைகளை கொடுத்து வந்தது. அப்படி இருந்தும் கூட ஒரு தெளிவின்மை என்பது தொடர்ந்து நீடித்ததாக சொல்லப்பட்டது. பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தன. எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, மக்கள் மத்தியிலிருந்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டே இருந்தன. அதற்கு சமூக ஊடகங்களில் பல்வேறு வதந்திகளை பரப்பிக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழலில் தான் எவ்வளவுதான் காவல்துறை எச்சரிக்கை கொடுத்தாலும், அரசு தரப்பிலிருந்து எச்சரிக்கை கொடுத்தாலும், இப்பொழுது ஆளுநருடைய இந்த அறிக்கை என்பது, இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். எல்லோருக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்தும், முதலமைச்சருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்தும், முதலமைச்சரை நேரில் அவருக்கு மருத்துவம் செய்யப்படுகின்ற அறைக்கு சென்று பார்த்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையில் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கின்ற ஆளுநர் ஒரு அறிக்கை கொடுப்பது என்பது அரசினுடைய அறிக்கையாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. பொதுவாக ஆளுநர் பேசவில்லை என்கிற கேள்விகள் எல்லாம் கூட எழுப்பப்பட்டது. அவர் மருத்துவமனைக்கு வந்தார், ஆனால் பத்திரிகையாளர்களிடம் பேசவில்லை என்று. பொதுவாக ஆளுநர்கள் எப்போதும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவது என்பது மிக அரிதான செயலாகவே இருக்கும். அவர்கள் இது போன்ற அறிக்கைகள் மூலமாகத்தான் வரும். ஆளுநர்கள், தலைமை நீதிபதி உள்ளிட்ட சில பொறுப்புகளில் இருப்பவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது மிக அரிதானதாகவே இருக்கும். அந்த வகையில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பதிலாக தன்னுடைய அறிக்கையின் மூலமாக இன்றைக்கு முதலமைச்சருடைய இந்த உடல்நலம் குறித்தும், அவருக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை குறித்தும், அதில் அவர் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்தும் தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த அறிக்கையின் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். இது பல நிலைகளில் ஒரு விளக்க அறிக்கையாகவும், தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கையாகவும், வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அறிக்கையாகவும் இந்த அறிக்கையை நாம பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாநிலங்களில் ஏதாவது குழப்பமோ அல்லது எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடந்தாலோ ஆளுநர் தான் தலையிட்டு இது சம்பந்தமான ஒரு தெளிவை கொடுக்கும் பொறுப்பில் இருக்கிறார் முதலமைச்சருக்கு அடுத்தாக என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஆளுநர் மத்திய அரசாங்கத்திற்கோ அல்லது குடியரசுத் தலைவர் அலுவலகத்திற்கோ இது சம்பந்தமாக விளக்கம் கொடுப்பது அல்லது அடுத்த கட்டமாக இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது.
அதற்கான எந்த தேவையும் இருப்பதாக இப்போதைக்கு தெரியவில்லை. ஏனென்றால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அளவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சருடைய அந்த சிகிச்சை குறித்தெல்லாம் கொடுத்திருக்கிறார். எனவே அதற்கு மேலாக வேறு எந்த நடவடிக்கைக்கும் தேவையான சூழல் என்பது இப்போது இல்லை. முதலமைச்சர் அவருக்காக அளிக்கப்படுகின்ற இந்த சிகிச்சை குறித்தும் அதில் அவருக்கு ஏற்படுகின்ற முன்னேற்றம் குறித்தும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து அவர் சென்று பார்த்தது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த அளவில் ஒரு மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த விளக்கம் என்பது, இந்த அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு மேல் இதில் எந்த தேவையும் இருப்பதாக இப்போதைக்கு தெரியவில்லை. அவர் பொதுவாக ஆளுநருக்கான பல்வேறு நிலைகளில் அவருடைய பணிகள் என்பது உண்டு. ஒரு மாநிலத்தினுடைய பல்வேறு முன்னேற்றங்களை அல்லது நடவடிக்கைகளை ஒவ்வொரு மாநிலத்தில் நிகழ்ந்து வருகின்ற சம்பவங்களில் முக்கியமானதாக கருதப்படுகின்ற விஷயங்களை குறித்து மட்டுமே அவர் குடியரசுத் தலைவருக்கு தன்னுடைய அறிக்கைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த நிலையில் இப்போது அப்படியான எந்த சூழலும் இருப்பதாக தெரியவில்லை, அதற்கான அவசியமும் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் இது தெரியலாம். பெரும்பாலும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த விஷயங்களில் தான் ஆளுநர், அதுவும் கூட குடியரசுத் தலைவர் கேட்கின்ற பட்சத்தில் அல்லது அந்த மாதிரி நேரங்களில் தான் அவர் தன்னுடைய அறிக்கைகளை கொடுப்பது என்பது இருக்கும். பொதுவான வழக்கமான அந்த மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவிப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பது என்பது இருக்கலாம். ஆனால் இது அவ்வளவு தூரத்திற்கான ஒரு செய்தியாக இருக்காது. ஒரு விளக்க அறிக்கை என்பது சந்திப்பு குறித்து அவர் தன்னுடைய தான் பார்த்தது, தனக்கான தான் எந்த அளவில் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகிறது உள்ளிட்ட விஷயங்களை இன்றைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த அளவில் இந்த அறிக்கை என்பது பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது, பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறது, பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. ஒரு தெளிவான முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது என்று பார்க்கலாம்.